ஹலோ கைஸ், காயல்பட்டினத்தில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய டிஷ் தான் இந்த களரி கறி. இன்றைக்கி நான் சிக்கனில் பண்ணி காட்டுறேன். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். களரி கறிக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே முக்கியங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதுக்கு 1 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சீரக பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1.5 டீஸ்பூன் வந்துட்டு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மசாலாவுக்கு தேவையான பொருள். இப்போ தாளிப்புக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 3 போல் பட்டை, 5 ஏலக்காய், 6லேருந்து 8 போல் கிராம்பு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்துட்டு தண்டோடு இருக்கணும், உருகி சேர்க்காம அந்த காம்போடு சேர்த்துக்கோங்க. இந்த களரி கறி பண்ணுறது வந்துட்டு ஸ்லோ குக் தாங்க பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு மண்சட்டி, அப்படி இல்லாட்டினா நல்லா அடிகனமான இரும்பு பாத்திரம் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதில் 50 மில்லி வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 50 மில்லி கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெயும் கீயும் மஸ்ட். இது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எண்ணெயும் கீயும் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயம் நான் நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட லைட்டாக அந்த கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஸ்லோ குக் ப்ராசஸ்ங்கிறதுனால குக்கரை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க. தயவுசெய்து இதை குக்கரில் பண்ணாதீங்க, இதோட டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள், ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம ஆல்ரெடி தாளிப்புக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் 1 by 1 இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா முருகி வரணும். அதுதான் இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த கறிக்கு. இதை வந்து சிம்லே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். எக்காரணத்து கொண்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கறி பண்ணக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டினா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த மசாலா வந்து நல்லா சோட்டை பண்ண ரொம்ப நல்ல ஒரு அரோமா வருது. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா பிரிஞ்சு எண்ணெயிலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கருகிராமல் மட்டும் நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சோட்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கனுக்கு உண்டான மசாலா தான் சொல்லியிருக்கேன். நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மட்டன், பீஃபில் கூட பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. மட்டன் அண்ட் பீஃப் எடுக்கிறப்பையும் போன்லெஸ்ஸாக எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா போனோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் ஆட் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் அது மேலே ஆட் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே ஒரு பல்லாரி வெங்காயத்தை நீட்ட வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு அது மேலேயே ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 போல் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை காம்போடு தாங்க இருக்கணும், உருகி ஆட் பண்ணிடக்கூடாது, அப்படியே காம்போடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே 1 கப் போல் கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி விட்டுறவே கூடாது, அதோட டேஸ்ட்டே மாறிடும். களரி கறி பண்ணுறதுல இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அதை அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்லே குக் ஆக விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் இந்த மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ், நான் சொல்கிற மெத்தட் படியே பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான களரி கறி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இனிமேல் களரி கறி சாப்பிட்ணுன்னா காயல்பட்டினம் கல்யாண வீடுகளுக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லைங்க. வீட்டிலையே பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட் அண்ட் மெத்தடில் நம்ம பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா மசாலாவோட பிரண்டு வந்துருச்சு. சிக்கனுங்கிறதுனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்து கிடச்சிரும். நீங்கள் மட்டன் அண்ட் பீஃபில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 45 to 1 hour வரைக்கும் ஆகுங்க. ஸ்லோ குக் பண்ணுறோங்கிறதுனால இதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் கறி வந்துட்டு நல்லா பஞ்சாக வெந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் போல் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கறி எவ்வளோ எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு தக்கன வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குழம்பும் எவ்வளோ அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 an hourக்கு ஸ்லோ குக் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அப்போ தான் வந்துட்டு அந்த அடி பிடிக்காமல் இருக்கும்.
இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் இருந்தோ தண்ணி விடுங்க. நீங்கள் மட்டன் அண்ட் பீஃப் எடுத்தால் கூட அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் வரும். ஸோ அதனால் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 70% சிக்கன் வந்துட்டு குக்காக இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம ஆட் பண்ண வாட்டர் எல்லாம் நல்லா வற்றி குக்காய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா குக்காய் வந்ததும் நம்ம ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் வந்துட்டு இதுக்கு ஆட் பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சுடுதண்ணியில் 10 பாதாம், 10 பிஸ்தா, 10 கேஷ்யூ நட்ஸ் வந்துட்டு நல்லா ஊற வச்சு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிலிருந்து 2 டீஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கலரி கறியோட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் மாறிடும். இந்த இடத்துல தான் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த பேஸ்ட்டை ஒன்று அதிகமாக சேர்த்துருவாங்க, இல்லாட்டினா மசாலா வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்புறம் கலரி கறி எனக்கு சரியாகவே வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா பர்ஃபெக்டான கலரி கறி வந்துடும். இது அப்படியே ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான காயல்பட்டினம் கலரி கறி ரெடி. இதோட அரோமா ரொம்பவே நல்லா இருக்குங்க. எங்கள் வீடே மணக்குது. பாருங்கள், சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்துருச்சு. எனக்கு ஏன்னு தெரிலங்க, கேமராவில் இந்த கிரேவி வந்துட்டு எல்லோ கலராக காட்டுது, பட் நேரில் வந்துட்டு நல்லா ஒரு ஆரஞ்சிஷ் ரெட் கலரில் தான் வந்துட்டு இருக்குது. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சாரிங்க, நான் கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான காயல்பட்டினம் கலரி கறி ரெடி. இது கீ ரைஸ், நார்மல் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கூடயுமே பெஸ்ட் காம்போவாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.